வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி அது யோபுனுடைய சரித்திரம் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. யோபு 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருது செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராக இயேசுவினிடத்திலிருந்தும் தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் ஆசியும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கிடந்து நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு காலை பொழுதில் காலைதோறும் புதிதாய் இருக்கிற நம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தையும் திறவுண்ட காதுகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனதையும் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு புதிய நாளின் காலை பொழுதில் ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்தி வேளையில அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், ஆவிக்குரிய அல்லது ஆன்மீக பயிற்சிகள் என்ற தலைப்பில் தொடர் தியானத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். முதல் நாளில ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவது செய்தியாக லேர்ன் டு சே நோ, வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நேற்று காலையில டேக் ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட், பலமான ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை எவ்விதமாய் நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்கு தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 4வது ஒரு ஆவிக்குரிய பயிற்சியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆல்வேஸ்
stay connected with the Lord. ஆண்டவருடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். ஆண்டவரோடு எப்போதும் தொடர்பில் இருங்கள். தொடர்பு துறை அல்லது ஊடகத்துறை என்பது இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் நாம் இல்லை என்கிற ஒரு நிலையிலே தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்முடைய வீடுகளில் டெலிபோன் இருந்தால், தொலைபேசி இருந்தால், அந்த காலத்துல டெலிபோன் எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். டயல் பண்ணுவோம். ஒரு கிராமம் இருந்தால் அந்த கிராமத்துல யாராவது ஒரு வீட்டுல அந்த ஒரு டெலிபோன் இருக்கும். காவல் துறையில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். ஏதாவது முக்கியமான செய்திகள் என்றால் அங்கே தகவல் சொல்லப்படும். அந்த தகவல் யாரோ ஒருவர் மூலமாய் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படித்தான் தொடர்பு இருந்தது. உலகத்திலே நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் பிற நாடுகளுக்கு போய் சேருவதற்கு நாட்கள் கணக்கு அல்லது வார கணக்கு ஆகிற சூழல் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் தொடர்பினாலே இணைக்கப்பட்டு இருக்கிறது. தொலைத்தொடர்பு கருவிகளினுடைய அற்புதமான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய இந்த உலகத்தை அப்படியே சுருக்கி வைத்திருக்கிறது. த குளோபல் வில்லேஜ் என்றுதான் இப்பொழுது உலகத்தை நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். அந்த அளவுக்கு உலகம் மிகவும் சிறியதாக என்ன செய்கிறது? தொடர்பு துறையின் மூலமாய் மாறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது, ஒருவரையொருவர் தொடர்பு கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தொடர்பு சாதனங்களுடைய கண்டுபிடிப்பின் வளர்ச்சி என்பது மனித உறவுகளை நிச்சயமாக ஒரு புறம் மேம்படுத்தி இருக்கிறது, மறுபுறம் அது பாழ்படுத்தி இருக்கிறது. ஒரு பட்டிமன்ற தலைப்பை என்ன செய்யலாம்? வைக்கலாம். தொடர்பு சாதனங்கள் மனித உறவுகளை மேம்படுத்தி இருக்கிறதா அல்லது பாழ்படுத்தி இருக்கிறதா என்று பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு அதுல இருக்கிறது. இந்த தொடர்பிலே நாம் எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். செல்போன் பயன்பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மனுஷன் எத்தனை மணிக்கு தூங்குறான் என்பதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? கண்டுபிடிச்சிடறோம். எப்படி? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், கடைசி அவர் எப்ப பார்த்தார் அப்படின்னு அவரை பார்த்தோம்னா ராத்திரி. இப்ப நம்முடைய ஆலயத்துல பைபிள் குவிஸ் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. சில நேரங்கள் ஐயரம்மாவுக்கு ராத்திரி 2 மணிக்கு 2:30 மணிக்கு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பதில் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு நேரம் என்ன செய்யறாங்க? முழிச்சிருந்து பைபிளை வாசிச்சு ஆன்சரை தேடி எடுத்து வாட்ஸ்அப்ல அவங்க அப்டேட் பண்றாங்க. அப்ப ஒரு மனிதன் தூங்கிட்டானா இல்லையா தெரியும். அவரு நெட்ல இருக்கிறார் என்பது வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். இன்ஸ்டால தெரிஞ்சிடும். ஆக இப்படி மனிதனுடைய எவ்வளவு உலகத்தினுடைய கடை கோடியில் இருந்தா கூட இந்த ஸ்டேட்டஸை வச்சு அவர் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த தொடர்பில இணைந்து இருக்க விரும்புகிறோம். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ட்ரெயின்ல லாங் ஜேர்னி போறாங்க அல்லது ஃபிளைட்ல போறாங்க, வேறு நாடுகளுக்கு டிராவல் பண்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நீ ஸ்டேஷன் போன உடனே ஒரு ஃபோன் பண்ணிடு, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுற ஹேவ் ரீச்ட் தி ஸ்டேஷன். ட்ரெயின்ல ஏறின உடனே ட்ரெயின் வந்துருச்சு, ஏறி உட்கார்ந்துட்டேன், எனக்கு என்ன செஞ்சிரு? ஒரு மெசேஜ் போட்டு. அந்த ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஆஃப் அவர் சில்ட்ரன் மஸ்ட் பி இன்ஃபார்ம் டு அஸ். அதற்கு இந்த தொடர்பு சாதனங்கள் மிக மிக உதவியாக இருக்கு. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு போன் பண்ணல, மெசேஜ் வரலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? அதிகமான படபடப்பாக, என்னாச்சுன்னு தெரியலையே, ட்ரெயின் பிடிச்சிட்டாளா அல்லது ட்ரெயினை விட்டுட்டாளா,
இப்படி ஒரு சூழலிலே தான் இன்றைக்கு உலகம் எல்லாம் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே நாம் என்ன செய்கிறோம், ஒருவரை ஒருவர் தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் என்னுடைய அனுதின வாழ்க்கையில கடவுளோடு எப்போதும் தொடர்பிலே இருக்க வேண்டும். That relationship should not be broke. அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, துண்டித்து விடக்கூடாது என்று விரும்புகிற விசுவாசிகளாக நாம் இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? செல்போனை சார்ஜ் பண்றதுக்கு என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல இல்லையா? வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா ஒரு இடத்துல சார்ஜர் இருக்கும், வந்த உடனே சார்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்போதும் சார்ஜில் இருக்கிறேன்னா, ஆண்டவரோடு தொடர்புல இருந்து என் வாழ்க்கை, என் இருதயம் எப்படி இருக்கு, அந்த தொடர்புல எப்போதும் அனல் உள்ளதா இருக்கிறதா? இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். அடுத்தது, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையில எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்றால், இட் should be a hotline relationship. எந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டாலும் இதை என்ன செய்யலாம், ஆண்டவர் தொடர்பு கொள்ளலாம். அதே போல நான் எந்த நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், என்னோடு தொடர்பு கொள்ளுவார். இதுதான் ஹாட்லைன் ரிலேஷன்ஷிப். இத ஆங்கிலத்துல இன்னொரு ஆங்கில வார்த்தையில பயன்படுத்தலாம், ஹார்ட் லைன் ரிலேஷன்ஷிப். இதயபூர்வமான ஒரு தொடர்பு. கடவுளுக்கும் எனக்கும் இடையில என்ன இருக்கு, ஒரு இதயபூர்வமான தொடர்பு இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி a hotline, it is a hotline relationship. அந்த தொடர்பு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்போதும் எப்படி வைத்திருக்கோம், லைவா வச்சிருக்கோம், இயல்பாக வைத்திருக்கோம். அப்படிப்பட்ட உறவும் தொடர்பும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அப்படி இருப்பதற்கு நமக்கு ரெண்டு டிவைசஸ் God has given us. இரண்டு சாதனங்களை கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். கடவுளோடு ஹாட்லைன் அண்ட் ஹார்ட்லைன் ரிலேஷன்ஷிப்ல நாம் தொடர்வதற்கு ரெண்டு உபகரணங்கள், டிவைசஸ் இருக்கு. ஒன்று the word of God. நேற்றைய தினத்துல இதை நாம் கற்றுக்கொண்டோம். இது என்னுடைய ஆவிக்குரிய உணவு. இதை உட்கொள்ள நான் ஆண்டவரோடு என்ன செய்கிறேன், தொடர்புல நிலைத்திருக்கிறேன். இரண்டாவது ஜெபம் இல்லையா? ஆண்டவரோடு கூட பேசுகிற, எப்போதும் ஆண்டவரோடு கூட பேசுகிற, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளுகிற அந்த ஜெப உறவிலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் வித் தி லார்ட் இன் பிரேயர். ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ளுகிற ஒரு விசுவாசி எப்பேற்பட்ட சூழல்கள் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு உதவியாக யோபுவின் புத்தகத்தை நீங்கள் வீட்டிலே போய் ஆழமாக வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் முழுமையாய் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 42 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 42 அதிகாரத்தினுடைய சாரத்தை 7 தலைப்புகளில நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா என்பதை வீட்டிலே போய் இந்த 42 அதிகாரங்களையும் பொறுமையா இன்றைக்கு வாசித்து பாருங்கள். இந்த யோபுவின் பக்தன் எப்படி தன் வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு மட்டுமே தொடர்பிலே இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்து நிறைவு மட்டுக்கும் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த யோபு பக்தனை அறிமுகப்படுத்துகிற போது அவர் ஊத்ஸ் தேசத்துல மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாய் அவர் இருந்தார். அவருக்கு 7 ஆண் மக்களும் 3 பெண் மக்களும் இருந்தார்கள். அந்த தேசத்திலே அவன் மிகப்பெரிய மனிதனாய், மதிப்பிற்குரிய மனிதனாய் இருந்தார் என்று திருமறை சொல்லுகிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது நானும் ஐயரம்மாவும் யோபுவினுடைய கல்லறையை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வரலாற்றின் அடிப்படையில யோபுவின் கல்லறை பல இடங்களில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதில் ஒரு இடம் ஓமான் தேசத்துல
சோகார் என்கிற இடத்துல அவருடைய கல்லறை இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியர் அந்த கல்லறையை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த கல்லறையை பார்ப்பதற்காகவே அந்த தேசத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 9 அடி நீளம் இருக்கும் அந்த கல்லறையினுடைய அளவு. அங்கே முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆங்கிலத்திலும் அரபி மொழியிலும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். திருமறையில சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை போலவே அங்கேயும் அந்த குறிப்புகள் இருந்தது. அதை பார்க்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதே ஒமான் தேசத்துல ஷேபா என்கிற ராணி, சாலுமன் ராஜாவை சந்திக்க வந்த அந்த இளவரசிய, அந்த ராணியுடைய அந்த நகரம் அந்த பகுதியில இருக்கிறது. என்னால் அங்க போய் பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. சரி, இந்த யோபுவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற முதல் செய்தி, என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் யோபு கர்த்தரோடு மட்டும் தொடர்பு வைத்திருந்தார். இன் a happy situation, அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களில் எல்லாம் யோபு கர்த்தரோடு தொடர்புல இருக்கிறார். அவருடைய ஆண் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டில விருந்து செய்வார்கள். அந்த விருந்து நடக்கும்போது தன்னுடைய 3 சகோதரிகளை வீட்டுக்கு அழைத்து நல்ல ஒரு விருந்து செய்து முடித்து தன் சகோதரிகள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே யோபு என்ன செய்வாரு, எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து, ஒருவேளை இந்த செலிப்ரேஷன்ல தெரிந்தோ தெரியாமலேயோ என் பிள்ளைக கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்க கூடும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் என்பது மகிழ்ச்சியான ஒரு நேரம் தான். ஆனால் அதே நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும் என்ன செய்யும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கல்யாண வீடு, சாவு வீடு ரெண்டுலயுமே பிரச்சனை யார் மூலமா வரும் தெரியுமா? நம்ம கூட்டம் பாருங்களா, நம்ம வீட்டுக்கு கெஸ்டா கூட்டம் பாருங்க, வந்தோமா சாப்பிட்டோமா வாழ்த்திட்டு போனோமா முய்ய வச்சோமான்னு போக மாட்டாங்க. வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வச்சுட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஒழுங்கா நல்லா தான் இருப்பாங்க. ஆனா வந்தவன் சிண்டு முடிச்சு விட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவான். இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஆகவே யோபு யோசிக்கிறான், அந்த விருந்து நடக்கிற போது அந்த விருந்துல தெரிந்தோ தெரியாமலேயோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என் பிள்ளைகள் செய்திருப்பார்கள் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து வந்து அதிகாலையிலே எழுந்து தன் பிள்ளைகளுடைய இலக்கத்திற்கு தக்கதாக ஆண்டவருக்கு பலி செலுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி மகிழ்ச்சியான நேரத்திலும் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் யோபுவுக்கு இருந்தது இல்லையா? மகிழ்ச்சியான தருணங்களிலும் கர்த்தரை சார்ந்திருக்கிற, கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிற ஒரு மனிதனாக யோபுவை நாம் பார்க்கிறோம். அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில துன்புறுகிற சூழ்நிலை வருகிற போது, in a suffering situation, துன்பத்தின் நடுவில் கடவுளோடு தொடர்பில் அவர் இருக்கிறார் இல்லையா? ஒரு காட்சியை திருமறை காட்டுகிறது. பிசாசு வருகிறார், ஆண்டவர் கேட்கிறார், எங்க போயிட்டு வர? பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாக யோபின் மேலே கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாக அவனை போல பூமியில நீதிமான் ஒருவனுமே இல்லை. ஒரு பர்டிகுலரா ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார், விசாரிப்பதாக இந்த புத்தகத்தில வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கும் யோபுக்கும் இடையில they are having a personal relationship, a strong and cordial personal relationship. இதயபூர்வமான ஒரு நல்ல உறவு இருந்ததினால கேட்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகிற போது அங்க தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், எப்படி இருக்கிறாங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்பியூர் கிராம திருச்சபைக்கு ஊழியத்துக்காக சென்றிருந்தேன். அங்க போனப்ப என்னுடைய பழைய திருச்சபையின் மக்களை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. பர்ன் சைட்ல தட்டப்பள்ளத்துல நான் ஊழியத்தில் இருந்த போது அங்கே இருந்த என்னுடைய சபையின் மக்கள் அப்போ ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி, கிரேஸ்மா நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்கு, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, உங்க பேர பிள்ளைகள் லீனா பீனா எப்படி இருக்காங்க, ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி விசாரிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு
எங்களுக்கு கிடைத்தது. சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி கடவுள் என்ன செய்கிறார்? சாத்தானிடத்துல விசாரிக்கிறார். எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தியப்பா, என் தாசனாகி யோபுவை பார்த்தாயா என்று கேட்கிறார். உடனே அவன் பதில் சொல்லுகிறார் இல்லையா? அந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு 2 அனுபவங்கள். ஒன்று, யோபு சும்மாவா உமக்கு சேவிக்கிறான், சும்மாவா உமக்கு சாட்சியாய் வாழுகிறான். நீர் யோபுவையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? சுற்றியும் வேலி அடைத்து காத்து கொண்டு இருக்கிறீர். அந்த வேலிகளை தகர்த்து போடுங்க, அவர் என்ன செய்வாரு? உம்மை தூஷித்து விடுவான். ஆண்டவர் சொல்றாரு, ஓகேப்பா, உன் கையில கொடுக்குற, நீ பார்த்துக்கோ. யோபு என்ன செய்யல? ஆண்டவரை தூஷிக்கவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெண் பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போகிறார்கள். அவனுக்குரிய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் யோபு என்ன சொல்லுகிறான்? நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துன்புறுகிற சூழ்நிலையில யோபு கடவுளோடு நேரடியான உறவில தொடர்பில இருக்கிறார். இது எல்லாம் நான் சம்பாதிச்சது இல்ல. பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஆண்டவரை என்ன செய்ய மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். மறுபடியும் ஒரு சந்திப்பு, சாத்தான் சந்திக்கிறான். அப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், இதெல்லாம் போச்சு, திரும்ப என்ன செய்யலாம்? உழைச்சு சம்பாரிச்சுக்கலாம். நீங்க அவன் ஆசீர்வச்சீங்கன்னா அவன் மறுபடியும் சம்பாரிச்சுமா. ஆனா அவன் சரீரத்தை தொட்டீங்கன்னா நிச்சயமா அவன் உங்களை தூஷிப்பான். ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறப்போ சரி, ஜீவனை மட்டும் விட்டுரு. போகிறான். யோபுடைய உடல் முழுவதும் பருக்களினாலே வாதை ஏற்படுகிறது. ஓட்டினாலே தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டு காண சகிக்காத ஒரு உருவத்தோடு யோபு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த முகத்தை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு முகமாய் அவனுடைய முகம் மாறி போகிறது. எப்படி உயர்ந்த நிலைமையில் இருந்தானோ அதற்கு முரணாக, நேர் எதிராக அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட இன்னும் எதுக்கே உயிரோடு உட்காந்துருக்க? ஒரே நிமிஷம், நீ சாமியே இல்லை, நீ கடவுளே கிடையாது என்று சொல்லி கடவுளை தூஷிச்சுட்டு என்ன செஞ்சிரு? செத்து போயிட. நீ உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். யார் சொல்றா? இவ்வளவு ஆண்டுகள் யோபுவோடு கூட இருந்து சகலத்தையும் அனுபவித்த மனைவி ஆலோசனை சொல்லுகிறாள். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறான்? நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய். கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு மனிதனுடைய நிலையை யோபு சொல்லுகிறான். நீ கர்த்தரை விட்டு விலகினால் நீ என்ன ஆயிருக்கிறன்னு அர்த்தம்? மனநிலை பிறண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். யூ ஆர் நாட் இன் a stable mind. நீ ஒரு நல்ல நிலையான மனநிலை இல்ல. நீ எப்படி இருக்கிற? மனநிலை தவறி இருக்கிறாய். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற. எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் போது நல்லா இருந்துச்சா? இப்ப துன்பத்தை அனுபவிக்கும் போது ஆண்டவரை தூஷித்த ஜீவனை விடு என்று பைத்தியக்காரி போல பேசுகிறாயே. தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. In a suffering situation, Job was connected with God only. துன்புறுகிற நேரத்துல கடவுளை மட்டுமே என்ன செய்கிறான்? சார்ந்து still he was in connection with God. கர்த்தரோடு கூட தொடர்பிலேயே இருக்கிறார். மூன்றாவது, இந்த afflicted situation, இது ஒரு பக்கம் நெருக்கம், உடல் ரீதியான பாதிப்பு. இன்னொரு விதமான பாதிப்பு எப்படி வருகிறது? அவனுடைய நண்பர்கள் எல்லாரும், அவருடைய உறவுகள் எல்லாரும், அந்த ஊரார் எல்லாருமே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நமக்கெல்லாம் தெரியாம யோபு தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்கமான வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கணும்? பாவம் பண்ணிருக்கணும். அதனாலதான் சாமி பார்த்தாரு, கொழுக்க வச்சு அடிச்சிருக்கார் இல்லையா? சிலர் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் தண்டிக்கிறதே இல்லை, அவங்க செய்யற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு.
ஏன் இப்படி? சங்கீதக்காரன் அடிக்கடி கேட்பார், ஆண்டவரே துன்மார்க்கன் பெருகுகிறானே, அக்கிரமக்காரன் செழித்து வளருகிறானே, ஏன்? இப்படி ஒரு கேள்வி திருமறையில திரும்ப திரும்ப கேட்க விடுகிறது. நீர் அவனை காண மாட்டீரோ? நன்மை செய்யறவங்க தான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, அக்கிரமக்காரன் செழித்து கொண்டிருக்கிறான். இப்படி வாசிக்கிறோம். இத ஜனங்கள் எதையும் யோசிச்சிருப்பாங்க, ஒரு ரகசிய பாவம், அந்தரக பாவம், கடவுளுக்கு பிரியமில்லாத ஏதோ நடந்திருக்கு, ஆகையினாலதான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனை. இந்த நெருக்கப்படுகிற சூழலில் யோபு அதை எப்படி எதிர்கொள்ளுகிறான்? எல்லாரும் தன்னை நிந்திக்கிற போது, அவநம்பிக்கையாய் பேசுகிற போது யோபுவின் அனுபவம் எப்படி இருக்கு? 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக நிரூபிப்பேன். தான் யோபுவினுடைய அனுபவம். தொடர்புல இருக்கிறான். அவர் என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்லையா, இதே நிலைமையில செத்து போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய நம்பிக்கையில் என்ன செய்ய மாட்டேன், விலகி போகவே மாட்டேன். என்னுடைய நேரம் வரும், நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு எனக்கு நேரம் வரும். அப்பொழுது என் வழிகளை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன், நிரூபிப்பேன். நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் யோபு கடவுளோடு நெருக்கமான உறவிலே இருக்கிறான். நான்காவது, in a test and temptation times, சோதிக்கப்படுகிற வேளையில இல்லையா, மனித வாழ்க்கையில சோதனை என்பது ஸ்கூலோட என்ன செய்யல முடியல, காலேஜோட முடியல, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட முடியல இல்லையா. எப்போதும் அப்படித்தான் யோசிக்கும். நமக்கு 10th முடிச்சோட நம்ம பிள்ளைங்க முதல் வேலை செய்யறது என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தோடனே பார்த்தது இல்லையா, உங்க பிள்ளைங்க செஞ்சது இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சு வந்தோடனே அந்த புக்க தலையை சுத்தி தூக்கி ஒரு வீசுவான். அதே மாதிரி பட்டம் வாங்கின உடனே, வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே தலையில தொப்பி கேப் இருக்கும். அவன் பட்டம் வாங்கியிருக்கான்னு அடையாளம் அதுதான். முடிஞ்சோன்னா வெளியில வந்து நின்று ஒரு குரூப்பா நின்று ரெடி 1 2 3 சொல்லிட்டு அந்த தொப்பியை கழட்டி வீசுவானுங்க. இதுக்கு தாண்டா இத்தனை பாடுபட்டீங்களே, படாத பாடுபட்டீங்க, முடிச்சதுடா அப்படின்னு மனநிலையோடு தூக்கி வீசுவாங்க. அது ஒரு கஷ்டம். இன்றைக்கும் இளைஞர்கள் அதை செய்வதை நாம் பார்க்கலாம். ஓகே, அதே போலவே வேலை செய்கிற போது ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு என்ன செய்யணும், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். இப்படி இருக்கு. அதே போல வாழ்க்கை முழுவதும் நமக்கு என்ன இருக்கு, சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. அப்படி ஒரு சோதனை வருகிற நேரத்தில் யோபுவினுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனையை யோபு எப்படி எதிர்கொள்ளுகிறார்? நான் எந்த வழியில போகிறேன் என்பதை ஆண்டவர் அறிவார். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? I am in God's positioning system. கடவுளுடைய ஜிபிஎஸ்ல நான் இருக்கிறேன். It is not global positioning system. It is I am in God's positioning system. இல்லையா? ஜிபிஎஸ்க்கு திருமறை சொல்லுகிற விளக்கம் I am in God's positioning system. நான் எங்கே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சோதித்த பிறகு நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். சோதனை நேரத்துல, சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல யோபுவின் அனுபவம், நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன், பொன்னாக விளங்குவேன். He was always in connection with God. அடுத்தது, இழப்புகளின் மத்தியில இல்லையா, இந்த சிச்சுவேஷன் ஆஃப் லாஸ் எவ்ரிதிங், இழப்புகளின் மத்தியில இனி ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு மாதிரி, இவன் வாழ்க்கை எப்ப முடியும், எப்ப தூக்கி கல்றையில அடக்கம் பண்ணலாம், அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு, எப்ப வேணாலும் என்ன ஆயிரும், போயிரும். இப்படி எல்லாம் நம்ம அனைத்து வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட நெருக்கடியில யோபுவினுடைய அனுபவம், கடவுளோடு அவருடைய தொடர்பு எப்படி இருந்தது? 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில
ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை யோபு சொல்லுகிறார். இழப்புகளின் மத்தியில யோபுவுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ, எனக்கு தெரியும். மை லார்ட் இஸ் a living லார்ட். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு இருக்கிறவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இப்ப எப்படி இருக்காரு? உடம்பு முழுவதும் பரு, ஓட எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறாரு. கண்ணு கூட தெரியல. எல்லாரும் அழிஞ்சு போயாச்சு. மனைவி விட்டுட்டு ஓடிட்டா. நண்பர்கள் நிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். யோபுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? யோபுடைய கடவுளுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? இந்த தோல் எல்லாம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அற்புதமான ஒரு தொடர்பு. என்னுடைய மறுபடியும் எனக்கு என்ன பண்ணும்? நல்ல மாம்சம் வரும். என் மாம்சத்திலிருந்து கர்த்தரை நான் பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. வேறொருத்தர் கண்ணு இல்ல, என் கண்ணுல நான் பார்ப்பேன்டா. எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் கடவுளோடு யோபுக்கு இருந்த தொடர்பில் யோபு சொல்லுகிறான், நானே பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிறைவாக 42ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது யோபு கடவுள் வைத்த உன்னதமான தொடர்பு. 2வது வசனம், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒருபோது என்ன செய்யாது, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த தொடர்புல இருக்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை அறிந்திருக்கிறேன். ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். யோபு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளோடு தனக்கு இருக்கிற அந்த உறவையும் தொடர்பையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்லுகிறான். எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். Because he was always have a connection with God only. ஆண்டவரோடு மட்டுமே எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியும், நான் அதை அறிந்திருக்கிறேன். இது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் எப்படி விரும்புவேன்? பொன்னாக நான் விரும்புவேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். இதுதான் தொடர்பு. நேரடியாக பேச வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் a hotline, it is an hotline and as well as it is an invisible line. கண்களினால் என்ன செய்ய முடியாது? மற்றவங்க பார்க்க முடியாது. இதுதான் ஒரு அற்புதமான ஆவிக்குரிய பயிற்சி. எனக்கும் என் ஆண்டவருக்குமான உறவு தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால், இட் இஸ் an invisible relationship. வேற யாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையில அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. முதலாக மார்க்கோனி ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்கிறார். அந்த ரேடியோ அலைகளை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு எது தூண்டுதலாய் இருந்தது என்பதை அவருடைய மகன் கேட்கிறார். இப்ப ரேடியோ வந்தாச்சு. பையன் கேட்கிறான், டாடி நீங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. which one was inspiration to invent the radio waves? இந்த ரேடியோ அலைகளை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு எது ஊக்கமாய் இருந்தது, எது அந்த உந்துதலை உங்களுக்கு தந்தது என்று கேட்டபோது மார்க்கோனி சொல்லுகிறார், என்னுடைய அப்பா, உங்க தாத்தா ஒவ்வொரு நாளும் காலையில முழங்கால் படிக்கிட்டு he used to pray with God. அப்பாட்ட கேட்பேன், நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, கடவுள் எங்கேயோ இருக்கிறார்,
நீங்க பேசுறது ஆண்டவருக்கு எப்படி கேட்கும்? ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா பதில் சொன்னாரு, நான் பேசுறது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் பேசுறது எனக்கு தெரியும். We are having an invisible connection between us. எங்களுக்குள்ள வேறு யாரும் பார்க்க முடியாத, கண்களுக்கு புலப்படாத ஒரு தொடர்பு இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். That statement was the inspiration for me to invent the radio waves. அந்த வார்த்தை தான் ரேடியோ அலைகளை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு மிகவும் உதவிகரமாய் இருந்தது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பயிற்சி மிக மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானது. We must always have a strong connection between our Lord. கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கமான ஆழமான தொடர்பில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த தொடர்பு துண்டிக்கப்படாத தொடர்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தொடர்பில் என்ன செய்யணும்? நாம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளைய தினம் மற்றும் ஒரு புதிய ஆவிக்குரிய பயிற்சியின் அனுபவத்தோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்கட்டும். எழுந்து நின்று